இப்போ என்ன எந்திரிச்சு ஒரு கேஸ் பத்த. வணக்கம் நண்பா நண்பி, வெல்கம் பேக் டு ரேகா வர்தன் சேனல். சாரி லேட்டா வீடியோ போடுறதுக்கு, ஏகப்பட்ட பிரச்சனை. ஆனா அந்த பிரச்சனை முடிகிற மாதிரி தெரியல. சரி, பிரச்சனை அதுலயே உக்காந்துந்தா ஒன்னத்துக்கும் பிரச்சனை இல்லை. அதுக்கு அட்லீஸ்ட் நம்ம வேலையை பார்த்து நம்ம போவோம், வர வேண்டியது வரோம் அப்படின்னு இவன் தான் சொன்னான். யாராவது வீடியோ பாக்குறாங்க, இந்த பொண்ணு இவரை கரெக்டா பேசுவாரு அப்படின்னு தானே இவ்வளவு நேரம் யோசிச்சிருப்பாங்க. அப்படிலாம் இல்ல, என்னன்னா ஒண்ணு மேல ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு. லாஸ்ட் டைம் தம்பிக்கு சிக்கன் பாக்ஸ் வந்துச்சு. ஸோ அது முடிஞ்சு அடுத்தது ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு. வீடியோ போட முடியல. அதெல்லாம் நாங்க சொல்ல விருப்பப்பட. அப்புறம் என்ன திரும்ப ஆயிடும், சில பேர் சிம்பத்தி கிரியேட் பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால நான் சொல்லல. அது கரெக்ட். இன்னொன்னு என்ன திரும்ப ஆயிடும், நாங்கெல்லாம் அந்த காலத்துல நான் யாரையும் கிண்டல் பண்ணல, இருக்கிறத சொல்றேன். எதனா ஒண்ணு வந்தா பரவாயில்ல, ரெண்டு வந்தா பரவாயில்ல கூட ஓகே. ஒரே நாள்ல எந்திரிச்சு ஒரு கேஸ் பத்த எதுக்கு இப்படி சிரிக்கிற கன்றாவியா? கேஸ் பத்த வைக்கிறது நைட்டு பல்பு வெடிக்கிற வரைக்கும் ஒரே பிரச்சனையா இருந்தா எங்க போய் சொல்லுது? அதனால நாங்களே பண்ணி வச்சுட்டோம். இனி என்ன நடந்தாலும் சரிடா, நம்ம சிரிக்கிறோம்டா, அது காசு தேவையில்ல. ஆமா, இன்னக்கான வீடியோ அந்த லைட் எரியுதுன்னு அதுக்கேண்டி சிரிக்கிற? மென்டல புத்திச்சு. எனக்கு கஷ்டம் வந்தா மட்டும் ஏனே தெரியல. துன்பம் வரும் வேளையில் சிரியுங்கள்னு சொன்னாங்க, அதுக்காக சிரிச்சுங்க. ஏன் தெரியல. இங்க பாருங்க, வீடு ஃபுல்லா லைட் எரியுது. வீடியோ எடுக்கணும், நாங்க வந்து கொஞ்சம் தெரியணும் அப்படின்றதுக்காக லைட் எரியுது. ஆனா அங்க மூலையில குட்டி லைட் இருக்குது. ஏன்னா லைட்டு போ மாட்டும் போது போய் இந்த மண்ணு தடுக்கி அதுல விழுந்துட்டேன், அதனால அது எரியுது. ஆஃப் பண்ண மறந்துட்டேன், மத்தபடி வேற எதுவும் இல்ல. பைத்தியக்காரன் திரும்பி திரும்பி பாக்குறோம் நாங்க. பாருங்க, ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு. ஏன்னா நிறைய பேர் அதுவும் கேக்குறீங்க, என்ன பேபி இப்பதான் பிரெக்னண்டா, இல்ல நீங்க பிரெக்னன்சி விளாக் போடுங்க. இதெல்லாம் கேட்கும் போது எனக்கே வந்து டவுட் வருது, நான் பிரெக்னன்ட். ஆனா அந்த டவுட் கிளாரிஃபை பண்ற மாதிரி ஒண்ணு சொல்லவா, இது ஒண்ணு மேக்கவே என்னால முடியல. ஃபர்ஸ்ட் இப்ப வந்து என்னது இதுன்னு, ஆமா இப்ப என்ன ஏதோ பேசுனுங்கிறா. சரி, அதை விடுங்க. கமிங் டு த பாயிண்ட், இந்த வீடியோ என்ன வீடியோ பாத்தீங்கன்னா, பேட் கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு வீடியோ யோசிச்சோம். நிறைய பேர் பண்ணிருப்பாங்க, ஆனா நிறைய பேருக்கு இந்த மாதிரி வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. வரதெல்லாம் இருக்கும், எப்படி சொல்றது, ஒரு மாதிரி சொல்றானுங்க. ஆனா அதுவும் நல்லாதான் இருக்கு கேட்கறதுக்கு ரெண்டு பேருக்குமே. ஸோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி நீங்களும் சிரிங்களேன், அந்த திட்டினவங்களும் சிரிக்கட்டும், நீங்களும் சிரிங்க, சப்ஸ்கிரைபரா நீங்களும், சரிங்களா? ஸோ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் கமெண்ட் தமிழ்ல என் படித்ததான் படிப்பா. சம்திங் கார்னு ஏதோ ஒரு பையன், அது பையனா பொண்ணான்னு தெரியல. நீ ஒரு லூசு பா போட்டு ஸ்டார் ஸ்டார் ஸ்டார். அந்த பையன் என்ன திட்டுறான்னு எனக்கு தெரியல. பரவாயில்ல ப்ரோ, நான் லூசு பா ஸ்டார் ஸ்டாராவே இருந்துட்டு போறேன். ரொம்ப நன்றி. கேவலமா இருக்கு எங்க வீடியோக்கு. அவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும்னா அன்ஃபாலோ பண்ணிருங்க, அவ்வளவு. அடுத்தது, பொண்ணு மாதிரியே இருக்கு கெட்டப். பொண்ணு மாதிரியே இருக்கு கெட்டப். ஆமா, ஆக்சுவலா பொண்ணுதான். மேபி அவங்க சைடுல அதிகமா பொண்ணு கெட்ட போடுவாங்கன்னு நினைக்கிறேன், அதனால அப்படி தோணுது. ட்ரெஸ் ஒழுங்கா போடுடி. ஃபர்ஸ்ட் கேவலமா இருக்கு, அப்ப செகண்ட் நல்லா இருக்கும் இருக்கலாம். அதனாலதான் ஐடி பேரு தான் ஹைலைட். ஸ்லேவ் ஆஃப் லார்ட் முருகன் காது மேலே அடிப்பாரு, நான் வச்சுக்கோங்க, முருகன் காது மேலே அடிப்பாரு. அடுத்தது, பாவ் சம்திங் ஏதோ ஒரு பேரு. நீ வேலைக்கு போக மாட்டியா, எப்போ பார்த்தாலும் வீடியோ போடுற. நீ பார்த்த? ஆமா, நீ பார்த்த? ஆமா, நீங்க பாத்தீங்களா? என்னன்னா, நான் செய்யற வேலை வந்து டெலிவரி வேலை. நான் வந்து நைட் ஷிஃப்ட் பாக்குறேன். அது பார்த்துட்டு வீடியோ பண்ணிட்டு தூங்கிட்டு திருப்பி காலையில ஏஞ்சி வீட்டுக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்கி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் என்ன வேலையுமா இவனுக்கு இதுவும் இவன் இருக்காம பாருங்க, இவனை மேய்க்கிறதே பெரிய வேலையா இருக்கும். ரெண்டு பேருக்குமே மாறி மாறி அங்கேயும் தேடி வீடெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு
ஏகப்பட்ட வேலை இருக்கும். இதுக்கு நடுவுல நான் வீடியோ வேற பண்ணணும். இருந்தாலும் அதை நான் பண்றேன். ஏன்னா இவனை வச்சுக்கிட்டு ஒரு வீடியோ கூட எடுக்க முடியாது. நீங்க பழைய வீடியோ எல்லாம் பாத்திருப்பீங்க. கட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டு இருப்பேன். நான் அவள்கிட்ட கொடுத்துருவேன், 1 மணி நேரம் எனக்கு கொஞ்சம் கொடுத்துரு, நான் போய் டக்குன்னு போயிட்டு சட்டுன்னு வந்துடுறேன், இப்படி போயிட்டு இப்படி வந்துடுறேன். இந்த மாதிரி பண்ணுவேன். ஆக்சுவலா எந்த ஒரு மிட் நைட்டா இருந்தாலும் சரி, அது 2 o'clock 3 o'clock 4 o'clock இருந்தாலும் சரி, அவனோட டெடிகேஷன் கண்டிப்பா கொடுத்துட்டு தான் அவன் தூங்குவான். ஒரு நாளைக்கு சில டைம் நான் இருக்கிறது ஓப்பனா சொல்றேன், அவன் வேலைக்கு போறான் அப்படின்றதால ஒரு நாள் வந்து 10 வீடியோஸ் கூட எடுத்துருவான். எடுத்துட்டு டைம் கிடைக்கும் போது எடிட் பண்ணி ஸ்கெடியூல்ல போட்டுருவான். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அது ரிலீஸ் ஆயிடும். இப்போ சோஷியல் மீடியால இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும், நம்ம ரிலீஸ் பண்ணாலே அந்த ஸ்கெடியூல் டைமுக்கு நம்ம எந்த வேலையில இருந்தாலும் அது பாட்டு ரிலீஸ் ஆகி போயிட்டே இருக்கும். அதுதான் பண்றான். நாங்க ஒரு ஷார்ட்ஸ் எடுத்தாலும் நாங்க அப்படிதான் பண்றோம். நான் பாக்குறவங்க அது தெரியல. அதுவும் இல்லாம நான் வேலைக்கு போறேன்னா போலையான்றது உங்கள்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதாவது இந்த பதில கேட்டவங்களுக்கு சரிங்களா, எனக்கு தெரிஞ்சா போதில்ல, அவ்வளவுதான். அடுத்தது ஆயாவும் பேரனும் குடும்பத்துக்கு அவங்க ப்ரொஃபைல் பார்க்கணும். லிட்டரலி அப்படிதான். அவங்க அப்படி இருக்கிறதுனால என்னையும் அப்படி சொல்றாங்க. அது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. இதெல்லாம் தாண்டி ஒண்ணு இருக்குது. அடுத்தது வரும். வெயிட் பண்ணுங்க. போங்கடா கிறுக்கு முண்டிங்களா, whoever is replying for this video. என்னன்னா அந்த வீடியோக்கு வந்து நிறைய குட் கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஆக்சுவலா பேட் கமெண்ட்ஸ் இல்ல. ஆக்சுவலா அந்த வீடியோக்கு ரிப்ளை பண்றவங்கள போய் இவங்க திட்டுறாங்க. எப்படி நீங்க இவங்களை நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, அப்படி சொல்றீங்க, நீங்க பேசுறது தப்பு. இவ்வளவு நேரம் நான் கோவமே படல. இப்ப நான் கோவப்படுறது காரணம், எங்களை மதிச்சு ஒருத்தவங்க வீடியோ பாக்குறாங்க, ரிப்ளை பண்றாங்க, லைக் பண்றாங்க. இட்ஸ் தேர் சாய்ஸ். அவங்களை திட்டுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இல்ல, அது கேக்குற ரைட்ஸ் எனக்கு இருக்குது. நீங்க எங்களை திட்டுற ரைட்ஸ் இருக்கு, ஆனா மத்தவங்களை திட்டுறதுக்கு உங்களுக்கு இது கிடையாது. ஓகேங்களா? இது அதுவும் இல்லாம நிறைய பேர் வந்து என்னோட வீடியோல என் ஃபாலோவர்ஸும் சரி, என்னை ஃபாலோ பண்ணாதவங்களும் சரி, நிறைய பேர் வந்து ஹேட் கமெண்ட் போட்டீங்க அப்படின்னா போய் அடிச்சுக்கிறீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. திட்டுறவன் திட்டதான் செய்வான். அதனால நம்ம போயிட்டு நீ ஏன் திட்டுறாங்கன்னா கேட்கக்கூடாது. அப்படியா, சரி இருந்துட்டு போ, நீ ஏதோ சொல்லிட்டு போ, உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் அப்படின்ற மாதிரி போயிடும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த பேட் கமெண்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன். இது ஏன் பண்றேன் அப்படின்னா, சரி கண்டென்ட் இல்லை அதுக்காக தான் நான் இதை எடுத்து பண்றேனே தவிர மற்றபடி எனக்கு இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரெண்டாவது என்னன்னா, நிறைய பேர் என்ன சொல்றீங்க, கிரிட்டிசைசம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க அப்படின்னு. நான் இப்பவும் சொல்றேன், இதை விட மோசமால என்ன திட்டுருக்காங்க, நேர்லயே திட்டுருக்காங்க. நான் இதுக்கெல்லாம் வந்து ஐயோ என்ன திட்டானே அப்படிலாம் நீ ஒரு ஆளுக்குங்க நான் அப்படின்ட்டு போயிடுவேன். நான் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. யாருக்கும் வந்து ப்ரூவ் பண்ணணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. சரிங்களா? நீ என்ன நினைக்கிறியோ அதை விட கேவலமானவன் தான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீ நல்லது நினைச்சாலும் நல்லவன், நீ கெட்டது நினைச்சாலும் கெட்டவன். இதுதான், வேற எதுவுமே இல்லை. சிம்பிளா அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாலே வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். இப்ப தேவையில்லாம எனக்கு ஒரு கண்டென்ட் வேற கிடைச்சிருக்கு. சரியா? எப்போ அடுத்தது போ. அடுத்த கமெண்ட், போடி கேள்வி. ஃபர்ஸ்ட் ஆல்மோஸ்ட் எனக்கு பாடி போடி அந்த மாதிரி நான் என் சிப்ளிங்ஸ் பேசக்கூட நான் அலோவ் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? ஸோ ஸ்டாப் தட். அது வந்து கோவமா சொல்ல, எனக்கு பிடிக்கல. நான் அப்படி வளரவும் இல்லை. எங்க வீட்டுல நாங்க சிப்ளிங்ஸ் வந்து அப்படி பேசிக்க மாட்டோம். எங்க அப்பா அம்மாவே எங்களை திட்டம் கூட அப்படி திட்ட மாட்டாங்க. ஸோ அப்படியே வளர்த்த தொட்டு மேபி எனக்கு அப்படி உக்காந்துச்சு போல மைண்ட்ல, என்ன யாரும் அப்படி கூப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ அதை ஸ்டாப் பண்ணுங்க. அண்ட் ஒன் மோர் திங், கேள்வி அதாவது இன்னும் டைம் இருக்கு. கண்டிப்பா ஆவேன் நானும் ஒரு நாள், நீங்களும் ஒரு நாள் ஆயிருப்பீங்க, இல்ல இப்பே ஆயிருக்கலாம், இல்ல ஃபியூச்சர்ல ஆவீங்க. தட் இஸ் த ஏஜ். அபியஸா நடக்கும். அது எல்லாமே எனக்கு ஆகாது, என்னையா இப்படிலாம் நீ சொன்ன அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஆனா போடுறதுக்கான டைம் இது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பா. பிகாஸ் இன்னும் டைம் இருக்கு. ஓகேவா? டி-ஷர்ட் போட்டுட்டு அதுக்கு மேல சாலா, அது ஜாக்கெட். ஆக்சுவலா வந்து டி-ஷர்ட்டுக்கும் சாலுக்கும் வித்தியாசம் தெரியாத நீ ஒரு இது வந்து நான் ப்ரொமோஷன் பண்ணும் போதே ஒரு அளவு கொடுத்து நாங்களே ஸ்டிச் பண்ணி கொடுத்துறோம்னு கொடுத்தாங்க. ஸோ நான் வந்து என்கிட்ட ஏதோ ஒரு ஸ்டிச் அளவு இருந்துச்சு, நான் அப்படியே கொடுத்துட்டேன். அது அப்படியே வந்து தொட்டி என்னால எவ்வளவு ஆல்டர் பண்ணாலும் அது கரெக்டா இது ஆகல. பட் தென் டு எங்களுக்கு அவங்களுக்கும் வீடியோ லேட் ஆகுது அப்படின்ற ஒரு தாட்ல நான் இருக்கிறது அப்படியே மேட்ச் பண்ணி போட்டு அவங்களுக்கு கிளாச் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த ஐடி வந்து இன்னைக்கு நேத்து இல்லை, என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஐடி எனக்கு தெரியும். ஏன்னா அவங்களெல்லாம் நான் கரெக்டா நோட் பண்ணி வேற வச்சிருக்கேன். சும்மா தான். ஓகேவா? பட் கண்டினியூஸா அவங்க பேசுறது மட்டும் தான் பேசுறாங்க. அவங்க புதுசா பேசினாலே எனக்கு ஹர்ட் ஆக போறது இல்லை. பட் சொல்றதே திருப்பி திருப்பி சொல்லும் போது இதுவும் ஹர்ட் ஆகலன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் சிரிக்க தான் போறேன். ஆனா ஏன் அதே பேசுறீங்கதான் எனக்கு புரியல. என்னன்னாலும் எம்மா நீ ஏன் நடுவுல வந்து ஆடுற, தம்பி மட்டும் பர்ஃபார்ம் பண்ணட்டும் அப்படின்னு. தம்பினா தம்பி பண்ணாட்டி கூட ஆடதான் செய்வேன். அதுக்குன்னு என்ன பண்ண முடியும்?
பார்க்க இஷ்டம் அன்ஃபாலோ பண்ணிட்டு போங்க. நிறைய டைம் நானே போய் அவங்களுக்கு தனியா டிஎம்ல கூட பண்ணிருக்கேன். உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா நீங்க அன்ஃபாலோ பண்ணிட்டு போங்க, பாக்காதீங்க, தேவை அவ்வளவு கூட சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கு புரியலன்னா எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்ச தமிழ் இவ்வளவுதான். எனக்கு எது சொல்றேன் நான் உங்ககிட்ட. உங்களுக்கு புரியலன்னா நான் எதுவுமே பண்ண முடியாது. அடுத்த கமெண்ட், நீங்கெல்லாம் ஒரு ஆளு சீப்ப அந்த வார்த்தையை பேசக்கூடாது, தப்பு. பேட் பியூல ஆரம்பிக்குது. சோ அதை நீங்க ஃபுல் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே, நாங்க வந்து ஆளு நீதான், நாங்க இல்லைன்னு சொல்லல. இன்னும் நாங்க நிறைய கெச்ச வார்த்தைகளை உங்களுக்கு ஓகேங்களா? நீங்க என்னதான் திட்டாலே எனக்கு உரைக்க போறது கிடையாது, சரிங்களா? நீங்க என்ன இப்படி திட்டுறதுனால நான் இப்படி ஆயிடுவான்னு கேட்டா இல்ல, நான் இன்னும் ஸ்ட்ராங் தான் ஆவேன், ஓகேங்களா? என்ன பேசாத ஆளே கிடையாது, என்ன சொல்லாத ஆளே கிடையாது. நான் இதுக்கெல்லாம் அசர் ஆளா கேட்டீங்களா? நெவர். ஜாலியா இருப்பானாலாம். நீங்க என்ன வேணாலும் திட்டுன்னு போங்க. தேங்க்யூ. அடுத்தது 13253 சப்ஜெக்ட் என்ன கண்ட்ராவி பேர்னே தெரியல, அந்த பேரை மட்டும் சொல்லிருக்கேன். கேவலமா இருக்கு என்னோட வீடியோக்கு. இந்த ஆமா இது ஆக்சுவலா இது நிறைய வீடியோக்கு கமெண்ட் பண்றாங்க. ஸோ தேங்க்யூ. கேவலமா இருக்குன்னு சொன்னதுக்கு மிக மிக நன்றி, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அது சொல்ல இத நான் படிக்கிறேன். டொக்கு கேள்வி ரொம்ப வடிது புடிச்சு வச்சுக்கோ. எதை புடிச்சு வச்சுக்க சொல்லுது? என்ன வடிது? அதுதான் எனக்கும் தெரியல. சாரி, பதில் சொல்ல முடியாது. போடி 9 எங்க பாருங்க, நிறைய பேருக்கு நான் வந்து இதேதான் போடுறீங்க. நான் நிறைய பேட் கமெண்ட்ஸ் போட்ட vlogs எல்லாம் பாத்திருக்கேன். எல்லாரையும் வந்து கேள்வி முடிஞ்ச ஆக்சுவலா இல்ல, நீங்க எங்கள இவ்வளவு மட்டும் சொல்லல, ஏகப்பட்ட செலிபிரிட்டி சரி, லைக் இன்ஃப்ளூயன்சர்ஸ் சரி, எல்லாரையும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கீங்க. சோ நான் இப்போ உங்களுக்கு சொல்லவா, திருநங்கை அப்படின்றவங்க ஒரு புனிதமான ஒருத்தவங்க. சோ அவங்கள வந்து நீங்க இப்படி கேவலமா வந்து இந்த மாதிரி திட்டத்துக்குலாம் யூஸ் பண்ணாதீங்க. உண்மையா கண்டிப்பா, ஓகேங்களா? நீங்க எங்களை திட்டுறீங்களா திட்டுங்க, அதுக்குன்னா அவங்கள சார்ந்து இப்படி திட்டக்கூடாது. லைக் அவங்க சபிச்சாங்க அப்படின்னா நீங்க சத்தியமா சொல்ற நடுத்தருல வந்து நிப்பீங்க, அது கூட இல்லாம கூட இருப்பீங்க, வாய்ப்பு இருக்கு, சரிங்களா? அவங்க பிளஸ் பண்ணதுனால மட்டும்தான் நாங்க இவ்வளவு தூரம் நாங்க சந்தோஷமா இருக்கோம், நிம்மதியாவும் இருக்கோம். நிஜமா சொல்றேன். ஆக்சுவலா எங்களுக்கு அதுவும் இல்லாம என் புள்ள அவங்கள போய் அம்மான்னு கூப்பிடுவான். ஆமா, தெரியுமா? அவனுக்கு என்ன வயசு தெரியுமா? 2.5 வயசு தான். அவன் போய் அவங்கள போய் அம்மான்னு கூப்பிடுவான், திருநங்கைய. நீங்க இவ்வளவு வளர்ந்துருக்கீங்க, புத்தி இல்லாம பேசுறீங்க. உங்களை நான் என்ன சொல்லுங்க? நீ அவங்கள அப்படி சொல்ற, பட் நாங்க கத்து கொடுக்கவே இல்லை. நான் ஒரு டைம் மட்டும் என் பிள்ளைக்கு சொன்னேன், அவங்கள பார்த்து பயப்படக்கூடாது, அவங்க சாமின்னு சொன்னேன். சாமினாலே அவன் சின்ன வயசுல இருந்து செல்ஃப் ட்ரெயின். அம் தான் சொல்லுவான், அம்மா அப்படி சொல்லுவான். சோ அவங்கள பார்த்தாலே, அந்த மாதிரி யாரையாவது பார்த்தாலே அவன் என்ன சொல்லுவான்னா அம் அப்படின்னு கூப்பிடுவான். அவனே கூப்பிடுவான் அம்னு. சோ அவனே கத்துக்கிட்டான்ப்பா. அவங்க எல்லாரும் அம்மா, அவங்க சாமி அப்படின்னு கத்துக்கிட்டான். வளர்ந்துருக்கீங்க, ஒரு ஐடியா ஓபன் பண்ணி பேட் கமெண்ட் பண்ற அளவுக்கு புத்தி இருக்கிறது உங்களுக்கு தெரியல. அவங்க சாமின்னு சோறு தானே தின்றீங்க, தின்னல பேசக்கூடாது. இவனுக்கா? எனக்கு ஆக்சுவலா பழைய லுக் தான் நல்லா இருந்தது. ஆமா, ஏன்னா நான் வந்து சலூன் போயிருந்தேன். ஸோ அந்த டைம் வந்து அவர் கரெக்டா பெர்ஃபெக்டா பண்ணுவார். இதை எப்பயுமே நான் அவர்கிட்ட தான் பண்ணுவேன். அவர் பெர்ஃபெக்டா பண்ணுவார். என்னன்னு பார்த்தா ட்ரிம் பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல வந்து அதிகமா எடுத்துட்டாரு. ஸோ நான் சொல்லிட்டேன், ஆனா நீங்க மொத்தமா எடுத்துருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மொத்தமா எடுத்துறேன். அதனாலதான் நான் அந்த வீடியோ போட்டேன்லாம் போட்டிருக்கேன். வீட்டுக்கு வந்து இந்த அம்மா பயந்தது எனக்கு தான் தெரியும். என்னடா கண்ட்ராவிக்கு மூஞ்ச வயசுட்டு வந்துக்கிறேன் அப்படின்னா மோசம் நான் ரிஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டேன். பட் ஏதாவது திடீர்னு இந்த பார்பர் எல்லாம் போயிட்டு வந்து எதனா கொடுத்து எனக்கு கொஞ்சம் ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு தங்கச்சி வேண்டாம்னா சர்ச் ஃபார் சம்வன் எல்ஸ். உன் புருஷனை நீ போய் வேறையாவது தேட சொல்லியா? சொல்ல மாட்டேல்ல. அப்ப அவனுக்கெல்லாம் சொல்லி கொடுக்காத. அவன் சொன்னாலும் செய்ய மாட்டான், சரியா? நீயே வந்து என்ன பண்றனா, நீ வந்து மேனிபுலேட் பண்ற ஒருத்தர் மைண்ட் போயிட்டு நீ டிஸ்ட்ராக்ட் பண்ற. இது வானா நீ வேற ஒரு இடத்துக்கு போ அப்படின்னு சொல்ற. அப்ப யாரோட வாழணும் நீ ஜட்ஜ் பண்ண கூடாது. அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு யாரோட வாழணும்னு சொல்லிட்டு, ஓகேவா? நான் வந்து சொல்ல முடியுமா அவங்க புருஷனை போய் தேடி கண்டுபிடிச்சு இவ கூட வாழாதன்னு? அது உனக்கு எவ்வளவு கோவம் வரும் சொல்லு. அதே தான் சொல்றேன், எனக்கு மட்டும் இல்ல, யாருக்கும் சொல்லாத. உனக்கு இந்த பொண்ணு செட் ஆகல, உனக்கு இந்த பையன் செட் ஆகல சொல்லவே சொல்லாத. உன் வேலை நீ பாரு, உனக்கு என்ன பிடிக்குதோ அதை நீ செய். இப்போ நான் சொல்றேன், நீ நல்லா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, யாரையும் மேனிபுலேட் பண்ணாத. அதுவும் முக்கியமா இவனை பண்ற சுத்த வேஸ்ட். அடுத்தது, இவளை பார்த்தாலே கடுப்பா இருக்கு. சி, நான் சொல்ல ஒரு ஐடி பிரியா, அதே ஐடி தான் நான் சொல்ல. இது ஒரு அன்செட் ஐடி. நான் வந்து நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஏய் இதுதானே, வெரி குட். ஏதோ ஒரு தப்பான கமெண்ட் போட்டிருப்போம், அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கம் அப்படி சொல்லி நாங்க பாக்குவோம். அதேதான். சி தூ போ
ஒன்னும் புரியல. இது என்னப்பா? இன்னும் என்னென்ன கொடுமைலாம் பார்க்க வேண்டியதோ பார்க்க போறோமோ. என்ன கொடுமை என் வீடியோல? சின்ஸ் நான் 2017ல இருந்தே வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஓகேங்களா? அவங்களுக்கு இப்ப கொடுமையா இருக்காங்க. மேபி இருக்கலாம். அப்ப பாக்காதீங்க. ஆமா, அவ்வளவுதான். உங்க பீஸ்ஃபுல் நல்லா இருக்குன்னு நீங்க பாக்காதீங்க. ஆமா, உங்களுக்கு வந்து உங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னா தயவு செய்து எங்க வீடியோவை பார்க்காதீங்க. ஓகே, தேங்க் யூ. கேவலமா இருக்குச்சே, இவள பார்த்தாலே கடுப்பா. அவனையும் அதேதான் திட்டுற, என்னையும் அதேதான் திட்டுற. ஒரே வார்த்தையில சொல்ற அன்ஃபாலோ பண்ண வரதுல நம்ம வீடியோ மேபி ரெக்கமெண்ட்ல வரும். டோன்ட் சஜஸ்ட் திஸ் டைப் ஆஃப் கண்டென்ட் அப்படின்னு வரும். சோ குடுத்துட்டீங்கன்னா நீ சாவர வரைக்கும் வராது. குடுத்துருங்க. ஓகே ஓகே. இது என்னமோ இருக்கு. இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? என்ன துணி இப்படி போட்டிருக்கிற? கரும்பு கரும்பு பிடிச்சவளே, கிட்ட கூட கரும்பு பிடிச்சவளே. கரும்பு ஏன் பிடிக்க போறோம் நாங்க? கருமம். கருமம் கருமம் கரும்பு இல்ல. ஓகேங்களா? பிடிச்சவளே, இதுதான் தமிழ் கல்ச்சர். மூஞ்ச பாரு, ஆள பாரு, எலி மாதிரி இருந்து துணிய பாரு. எலி மாதிரி இருந்து துணிய பாரு. இல்ல, எலி துணி போடுமா? எலி துணி போட்டு நான் பார்த்தது இல்ல. ஆடை இப்போ சொல்றேன். ஆடை அப்படின்றது அவனோட தனிப்பட்ட ஒரு விஷயம். அது மென்னா இருந்தாலும் சரி, உமனா இருந்தாலும் சரி. ஓகேங்களா? நீ ஏன் இப்படி துணி போட்டிருக்க நீ கேள்வி கேட்க கூடாது. பெத்த அம்மா அப்பா கேட்கலாம், கட்டின புருஷன் கேட்கலாம். நீ யாரு கேட்கறதுக்கு? நான் தான் கேட்கணும். என் பொண்டாட்டிக்கு எப்படி ட்ரெஸ் போட அவளுக்கு இஷ்டமா இருக்கோ அது அவ போட்டுப்பா. அது என் பெர்மிஷனோட. உனக்கு ஏன் வலிக்குது? திட்டுறதான் திட்டுறீங்க. தமிழ் வந்து கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு திட்டுங்க. தமிழ் கல்ச்சர் பத்தி பேசுறது முக்கியம் இல்ல, தமிழ் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். எல்லாருமே சேர்ந்து சும்மா ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸோட ஒரு கண்டென்ட் போட்டிருப்போம். அத பார்த்துட்டு ஒரு பொண்ணு, நான் இது வரைக்கும் you are the only one person I gave negative comments because I can't accept you as a girl. You look like a old கேள்வி. ஓல்டு கேள்வி. ஓகே, ஒரு நிமிஷம். கேள்வினாலும் அவங்க பொண்ணா இருந்து லேடியா மாதிரி கேள்வியா தானே இருப்பாங்க. சோ நானும் பொண்ணுதான். ஓகேவா? இன்னும் அந்த ஸ்டேஜ் எல்லாம் வரதுக்கு இன்னும் டைம் இருக்குது. அப்ப நீங்க வாங்க, கண்டிப்பா இந்த ஐடியா நான் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க வந்து அப்போ திட்டுங்க. ஓ ஆமா நான் கேள்விதான், அப்ப நான் வந்து ஏத்துக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இப்பவே சொல்லாதீங்க. நான் ஏத்துக்கவும் மாட்டேன். நீங்க சொல்லிட்டே இருங்க, நான் இனிமே கண்டுக்கவும் மாட்டேன். ஆத்தா மாதிரி இருக்காங்க. இந்த ப்ராப்ளம் இருக்கு. ப்ராப்ளமுக்கு ஸ்பெல்லிங் தெரியல. ப்ராப்ளமா? ப்ராப்ளம். ஓகேங்களா? ஆத்தா மாதிரி இருக்காங்க. ஆத்தா மீன்ஸ் அம்மா தானே. சோ ஆத்தானா அம்மான்னு கூப்பிடுவாங்க, ஆயான்னு கூட கூப்பிடுவாங்க. நான் மறுபடியும் சொல்றேன். இந்த வந்து என்னது ஆத்தானா இவ சொன்ன மாதிரி கேள்வி பாட்டி அந்த மாதிரி சொல்றீங்களா? அது சொல்றேன். எனக்கு இன்னும் அந்த வயசு வந்த பிறகு அப்போ தாராளமா கூப்பிடுறாங்க. அப்ப நான் என்ன பதில் சொல்லணுமோ அப்ப என்னோட மைண்டுக்கு ஏத்த மாதிரி நான் சொல்லிப்பேன். சோ ஆல்ரெடி சொன்னதுதான். இதுக்கு முன்னாடி நான் சொல்லிருப்பேன். சோ அதே பதில் தான் இருக்கும். அவ்வளவுதான். இன்னொன்னு இருக்கு, இருங்க. அதே நான் சொன்னது ஒரு 8 ஐடியில் இது ஒரு ஐடி. அதே ஐடி அதே அவங்க தான் ரிட்டர்ன் பேசியிருக்காங்க. டிஎம் தம்பி அழகு கூடுது, ஆனா கூட இருக்கிற ஜோடி பார்க்க முடியல. கண்ண முடிக்கும்.